அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நாங்கள் அந்த சில்வர் அண்ட் எலிக்சரை பற்றி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை பார்த்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இந்த சில்வர் அண்ட் எலிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயினாக வந்து என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஸ் எல்லாமே கலந்துருக்கு. இந்த பொட்டாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மற்ற சாதா பொட்டாஸ் மாதிரி கிடையாது. இது வந்து சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் கலந்துருக்கும். சாதா பொட்டாஸில் பார்த்திங்கன்னா குளோரின் அதிகமாக இருக்கும். அது நாளாக பார்த்திங்கன்னா மண்ணோடைய வளத்தை கெடுத்துரும். இது அப்படி கிடையாது. இது சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் கலந்துருக்கும். அதனால் இது வந்து மண்ணுக்கு நல்லது, பயிருக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அதனால் வந்து நீங்கள் விலை கூட நினைக்காதீங்க. இது முற்றிலும் இறக்குமதி செய்யப்பட்ட உரம். இந்த உரத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது விலை கூடுதலாக நீங்கள் நினைக்கிறது சில பேர் நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா இது வந்து சப்சிடி கிடையாது, இதுக்கு மானியம் கிடையாது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த உரம் வந்து நீங்கள் மானியம் கொடுத்து வாங்குகிற உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை 3 மூட்டை போடணும். இதை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி கிடையாது, 1 மூட்டை போட்டாலே போதும். அப்போ நீங்கள் 2 செலவையும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் செலவு உங்களுக்கு கம்மியாக இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக தெரியும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் விலை கூடுதல் மட்டும் நினைக்காதீங்க. 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ தான் ரெக்கமெண்டேஷனு. அடுத்து தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 1 கிலோ தான் இந்த ரெக்கமெண்டேஷனு. இந்த சில்வர் அண்ட் எலிக்சர் அப்படிங்கிறது தென்னை மரத்துக்கு 1 கிலோ ஒரு மரத்துக்கு வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 3 மூட்டை வச்சுருங்க. 3 மூட்டை வச்சாலே போதும். 175 கிலோ வைக்கணும். இது வச்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு தரமான வாழைக்கு நல்ல விவசாயம் இதுக்கு பண்ணலாம். நீங்கள் அறுவடை இந்த உரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற சாதாரண காம்ப்ளெக்ஸ் உரம் வந்து நீங்கள் மண்ணில் தான் போட முடியும். இது அப்படி கிடையாது, நீங்கள் மண்ணிலையும் போடலாம், ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவும் இதை கொடுக்கலாம். அது 2 வகையான வசதி இந்த உரத்தில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற காம்ப்ளெக்ஸ் உரத்தில் பார்த்தீங்கன்னா என்பிகே மட்டும்தான் இருக்கும். இதில் அப்படி கிடையாது. என்பிகே இல்லாமல் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், இதில் நுண்ணூட்டங்கள் கலந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சல்ஃபர் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, போரான் இருக்குது, ஜிங்க் இருக்குது, ட்ரேட் எலிமெண்ட்ஸ்னு மற்ற கண்ணுக்கு தெரியாத சில நுண்ணூட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே இதில் கலந்துருக்கு. இதில் வெறும் யூரியா பொட்டாசு மட்டும் கிடையாது, இந்த மற்ற நுண்ணூட்டங்கள் கலந்துருக்கிறதுனால இது வந்து நல்ல. இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். நீங்கள் நுண்ணூட்டம் வாங்கி போட வேண்டிய செலவு மிச்சம். கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க, திரும்ப நுண்ணூட்டம் வாங்கி போட வேண்டிய தேவையில்லை, செலவு உங்களுக்கு மிச்சம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ இந்த உரம் பெஸ்ட்டாக தெரியும், விலையும் கம்மியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.